யூஜி டிஆர்பி தேர்வுக்கு தயாராகக்கூடியவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ நடந்து முடிந்த யூஜி டிஆர்பி வேதியியலில் கேட்கப்பட்ட முந்தைய ஆண்டு வினாக்களை பேச போகிறோம். இந்த யூனிட் நம்பர் 10 இருந்து அரோமேட்டிக் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்ஸ் அதே போல் அரோமேட்டிக் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்ஸிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களும், கார்போஹைட்ரேட் அப்படின்ற பகுதியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்கள், அவற்றுக்கான விடைகள் மற்றும் விளக்கங்களை நம்ம பேசலாம். இதில் முதல் கேள்வி என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். இந்த ப்ளஸ் மால்டோஸ் அப்படின்றத ஹைட்ராலிசிஸ் பண்ணும் பொழுது ஆசிட் கிவ்ஸ் வாட் இஸ் த ப்ராடக்ட் அப்படின்னு கொடுக்குறாங்க. நமக்கு மால்டோஸை ஹைட்ராலிசிஸ் பண்ணும் பொழுது இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு டைசாக்ரைட், மால்டோஸ் அப்படின்றது ஒரு இரட்டை சர்க்கரை. அதில் டைசாக்ரைடுக்கு சுக்ரோஸு, லாக்டோஸு, மால்டோஸ் அப்படின்னு 3 பேர் இருக்காங்க. இதில் நமக்கு அந்த மால்டோஸை பற்றிய கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கள். மால்டோஸை ஹைட்ராலிசிஸ் பண்ணும் பொழுது நமக்கு 2 மோல்ஸ் ஆஃப் என்ன கிடைக்கிறாங்க, ஆல்ஃபா டி குளுக்கோஸ் யூனிட்ஸ் அப்படின்றது கிடைக்குது. ஸோ நமக்கு இங்கே 2 மோல்ஸ்ன்றது ஒரே ஒரு ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இங்கே 2 மோல்ஸு. குளுக்கோஸுக்கான ஃபார்முலா C6H12O6. ஸோ சரியான ஆன்சர் நமக்கு ஆப்ஷன் ஏன்றது சரி. தென் வாட் இஸ் த அனதர் கொஷின்ஸ் நமக்கு கேட்க சான்சஸ் இருக்கிறவங்க இந்த சுக்ரோஸ் இருக்குது பாருங்கள். சுக்ரோஸை ஹைட்ராலிசிஸ் பண்ணும்பொழுது நமக்கு 1 மோல் குளுக்கோஸ் யூனிட்டும் அதே மாதிரி 1 மோல் ஃப்ரக்டோஸ் யூனிட்டும் கிடைக்கிறாங்க. இது அடுத்த கொஷின்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கலாம். அதே போல் லாக்டோஸ் அப்படின்ற டைசாக்ரைட், மில்க் சுகர் அப்படின்னு சொல்லுவோம். மில்க் சுகர் பால்லேருந்து கிடைக்கிறவங்க. இவரை நமக்கு ஹைட்ராலிசிஸ் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா பீட்டா டி கேலக்டோஸ் அப்படின்றது ஒரு யூனிட்டும் அதே மாதிரி பீட்டா டி குளுக்கோஸ் அப்படின்றதும் ஒரு யூனிட்டும் கிடைப்பாங்க. ஸோ இது நமக்கு கொஷின் நம்பர் 1 கேட்டுட்டு இருந்தது. செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னாக்கல விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் ஆர்த்தோ அண்டு பாரா டைரக்டார்ஸ் அப்படின்ற கேள்வி கேட்டிருக்காங்க. தமிழ் பின்வருவனவற்றில் எவை ஆர்த்தோ பாரா இயக்கங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே எந்த குரூப்புக்கு மேலே எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருக்காங்களோ அவங்க ஆர்த்தோ பாரா டைரக்டார் அப்படின்னு சொல்லுவோம். இதில் நைட்ரோ குரூப் இருக்குது பாருங்கள். NO2 எலக்ட்ரான் வித்ட்ராயிங், சல்ஃபோனிக் ஆசிட்டும் எலக்ட்ரான் வித்ட்ராயிங், கார்பாக்சிலிக் ஆசிட்டும் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்பு, ஆல்டிகைடும் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். ஸோ இவங்க எல்லாமே பென்சின் ரிங்கிலேருந்து எலக்ட்ரானை வாங்கிறதுக்கு தான் ஆசைப்படுவாங்களே தவிர பென்சின் ரிங்குக்கு எலக்ட்ரானை கொடுக்க ஆசைப்பட மாட்டாங்க. அப்படின்னா எலக்ட்ரானை கொடுக்குறவங்க யார் அப்படின்னு கேட்டால் ஹாலஜன்ஸ் இருப்பாங்க. ஸோ சரியான ஆன்சர் நமக்கு ஹாலஜன்ஸ். அதே போல் ஹைட்ராக்சைட்ஸ் OH இருந்ததுன்னா இந்த ஆக்சிஜனுக்கு மேலே இருக்கக்கூடியது எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதே போல் NH2 அமீன் குரூப் இருந்தாங்கன்னா இவங்களும் எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இவங்க எல்லாமே ஆர்த்தோ பாரா டைரக்டார் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. இந்த நெக்ஸ்ட் கொஷின்ஸ் இந்த குளோரினேஷன் ஆஃப் டொலுவின் இந்த பிரசன்ஸ் ஆஃப் AlCl3 ஈல்டு அப்படின்ற கேள்வி கேட்டிருக்காங்க. அலுமினியம் குளோரைடு, இதில் கவனிக்க வேண்டியது இந்த வார்த்தை தான். அலுமினியம் குளோரைடு முன்னிலையில் டொலுவின் அப்படின்றதை குளோரினேற்றம் செய்யும் பொழுது கிடைக்கும் விளைபொருள் யாருன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு AlCl3 முன்னிலையில் ஹாலஜினேஷன் பண்ணும் பொழுது நமக்கு மிக்சர் ஆஃப் ப்ராடக்ட் கிடைப்பாங்க. என்னென்ன மிக்சர் அப்படின்னு கேட்டால் பாருங்கள், ஆர்த்தோ குளோரோடொலுவின் அண்டு பாரா குளோரோடொலுவின். இங்கே இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல CH3 இது டொலுவின், குளோரின் எடுத்துக்கிறோம். இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் AlCl3 போடும் பொழுது உங்களுக்கு எலக்ட்ரோஃபைலாக குளோரோனியம் அயான் அப்படின்றது ஃபார்மேஷன் ஆகும். இந்த குளோரோனியம் அயான் நம்ம முன்னரே பேசியிருக்கிறோம். ஹாலஜன்ஸ் நமக்கு ஆர்த்தோ பொசிஷன் அட்டாக் ஆகுவாங்க அல்லது பாரா பொசிஷன் நமக்கு அட்டாக்கிங் நடக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த மெத்தில் குரூப் இருக்குது பாருங்கள், இது எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்பாக ஆக்ட் ஆகுவார். எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்பாக ஆர்த்தோ பாரா டைரக்டராக ஆக்ட் ஆகுவாங்க. இது சரியான விடை. நமக்கு இந்த கேள்விக்கு இது ஆன்சர். பட் சில நேரங்களில் போட்டித் தேர்வுகளில் இந்த கேள்வியே பாருங்கள், டொலுவின் அப்படின்றது குளோரினேஷன் பண்ணுறோம். இந்த இடத்துல AlCl3 அப்படின்றத எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு ப்ரெசன்ஸ் ஆஃப் லைட், UV லைட் அப்படின்ற பொழுது கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் பாருங்கள், இது டொலுவின், இங்கே குளோரின் எடுத்துருக்கிறோம். இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் UV லைட் பண்ணும் பொழுது இட் அண்டர்கோ ஃப்ரீ ரேடிக்கல் ரியாக்ஷன். இது ஃப்ரீ ரேடிக்கல், தமிழ் தனி உறுப்பு வினை அப்படின்னு சொல்லுவோம். தனி உறுப்பு வினை அப்படின்றத நடக்கும். அப்படி ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் நடக்கும் பொழுது உங்களுக்கு
ஃப்ரீ ரேடிக்கல் ரியாக்ஷன் நடக்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் 3 ரிமூவ் ஆகிட்டு அந்த இடத்துல உங்களுக்கு குளோரின் வந்து கனெக்ட் ஆக ஆரம்பிக்கும். இது மாதிரி வந்து ப்ராடக்ட் வந்து கிடைப்பாங்க. ஸோ இதில் கேள்வியில் நீங்கள் கவனிக்கிறப்ப AlCl3 இருக்கா இல்லை யூவி லைட்டு கொடுத்துருக்காங்களான்றதை கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். தென் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் போகலாம். அடுத்த கேள்வி பாருங்கள். வாட் இஸ் த ரோல் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட் இன் சல்ஃபோனேஷன் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. சல்ஃபோனேற்ற வினையில் சல்ஃபியூரிக் அமிலத்தினுடைய பங்கு என்ன அப்படின்றது கேள்வி கேட்டிருக்காங்க. நமக்கு இதில் சரியான ஆன்சர் பாருங்கள். இது பென்சின் பிரசன்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் அண்ட் SO3 இந்த ரெண்டு பேரும் கலந்த மிக்சருக்கு தான் வந்து என்ன சொல்லுவோம்னா ஃபியூமிங் சல்ஃபியூரிக் ஆசிட் அப்படின்ற பேரை வந்து கொடுப்போம். அதர்வைஸ் ஒலியம் OLEUM ஒலியம் யார் யாரும் சேர்ந்தது H2S2O7 இங்கே இருக்கக்கூடியது ரெண்டையும் பாருங்கள். ஹைட்ரஜன் 2 இங்கே ஒரு சல்ஃபர் இங்கே ஒரு சல்ஃபர் சேர்த்திங்கன்னா S2 இங்கே ஆக்சிஜன் 4 டைம்ஸ் இங்கே ஒரு 3 டைம்ஸ் 7 டைம்ஸ். ஸோ இதுக்கு வந்து ஒலியம். இதை பண்ணும்பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்கும் ப்ராடக்ட்னா பென்சின் சல்ஃபோனிக் ஆசிட் அப்படின்றது ப்ராடக்ட். இங்கே இந்த சல்ஃபியூரிக் ஆசிட்டுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டால் ஜெனரேட் தி எலக்ட்ரோஃபைல். இங்கே இருக்கக்கூடிய இந்த SO3 அப்படின்றது தான் எலக்ட்ரோஃபைல். இந்த SO3 வந்து ஜெனரேட் பண்ணணும்னா சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து தேவை. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஜெனரேட் கார்பின், இது வந்து கிடையவே கிடையாது, இன்டர்மீடியேட் கிடையாது. நமக்கு ஜெனரேட் நியூக்ளியோஃபைல், இது வந்து நியூக்ளியோஃபிலிக் ரியாக்ஷன்ஸே கிடையாது. கார்பேனையான் இதுவும் கிடையாது. நமக்கு இங்கே நடக்கக்கூடிய அரோமேட்டிக் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ஸ்ன்றதை தெரிஞ்சாலே நமக்கு ஆன்சர் வந்து D அப்படின்றது கிடைச்சிடும். இது வந்து நமக்கு +1 டெக்ஸ்ட் புக்கிலிருந்து இந்த வினாக்களை வந்து எடுத்திருக்கிறாங்க. தென் அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னாக்கல அகைன் த நைட்ரேஷன் ஆஃப் மிக்சர், நைட்ரேட்டிங் மிக்சர் அப்படின்றது நைட்ரேஷன் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் பென்சீனை எடுத்துக்கிறோம். அது கூட நீங்கள் நைட்ரேஷன் பண்ணுறீங்க. இந்த நைட்ரேட்டிங் மிக்சர் அப்படின்றது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு கேள்வி வந்து நமக்கு 2 பேர் சேர்ந்தது. கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் அண்டு கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் ட்ரீட் பண்ணும் பொழுது உங்களுக்கு இந்த சல்ஃபியூரிக் ஆசிட் இருக்கிறதுனால இந்த கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட்லேருந்து உங்களுக்கு எலக்ட்ரோஃபைல் அப்படின்றது ஜெனரேட் ஆகும். நைட்ரேஷனில் யார் எலக்ட்ரோஃபைல் அப்படின்னா NO2+, இதுதான் எலக்ட்ரோஃபைல். இந்த NO2+ வந்து பென்சின் ரிங்கில் வந்து அட்டாக் ஆகிட்டு உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து நைட்ரோ பென்சின் அப்படின்றது கிடைக்கும். ஸோ நமக்கு சரியான ஆன்சர் யார் அப்படின்னு கேட்டால் ஆப்ஷன் A பாருங்கள். கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் அண்ட் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் ஆப்ஷன் A வந்து கரெக்ட். இதுவும் வந்து நமக்கு +1 வந்து இருக்கக்கூடிய புத்தகத்திலேருந்து இந்த கேள்வியும் வந்து எடுத்திருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு கேள்வி போகலாம் பாருங்கள். வாட் இஸ் த ப்ராடக்ட் அப்டைன்டு வென் சுக்ரோஸ் இஸ் ஆக்சிடைஸ்டு பை கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட்? நமக்கு சுக்ரோஸ் அப்படின்றது ஒரு இரட்டை சர்க்கரை. அந்த இரட்டை சர்க்கரை வந்து நீங்கள் நீரார் பகுக்கும் பொழுது உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், சுக்ரோஸ் மாலிகுலர் ஃபார்முலா C12H22O11. இதை 18 மோல்ஸ் 18 மூலக்கூறு ஆக்சிஜன் இருக்கிறப்போ நம்ம ஆக்சிடைஸ் பண்ணுறோம். இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் நைட்ரிக் ஆசிட் நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்னாக்கல பாருங்கள் 6 மோல்ஸ் 6 மூலக்கூறு யார் கிடைப்பாங்கனாக்கா நமக்கு ஆக்சாலிக் ஆசிட் வந்து கிடைப்பாங்க. COOH அதர்வைஸ் இப்படி கூட எழுதலாம் COOH தென் COOH. இது ஆக்சாலிக் ஆசிட். எத்தனை மோல்ஸ்? 6 மோல்ஸ். ஸோ நமக்கு ஆப்ஷன் D அப்படின்றது கரெக்ட். நெக்ஸ்ட்டு கேள்வி போகலாம். இது வந்து உங்களுக்கு +2 டெக்ஸ்ட் புக்கில் பயோமாலிகுல்ஸ் அப்படின்ற பாடப்பகுதியிலிருந்து இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின்ஸ். மீண்டும் சுக்ரோஸ் அப்படின்றத பாருங்கள் என்ன பண்ணுறீங்க, ஹைட்ராலிசிஸ் நீரார் பகுப்பு செய்கிறீங்க. நீரார் பகுக்கிறப்ப என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம முன்னரே பார்த்தோம். யாரை கொடுத்துருந்தாங்க முன்னர் வந்து மால்டோஸ் அப்படின்றத பார்த்தோம். மால்டோஸை பண்ணும்பொழுது இது சுக்ரோஸை பற்றியும் பேசணும். பாருங்கள், சுக்ரோஸ் அப்படின்றது நீங்கள் இன்வெர்டேஸ் அப்படின்ற ஒரு என்சைம் முன்னிலையில் ஆசிட் ஹைட்ராலிசிஸ் நீரார் பகுக்கும் பொழுது ஒரு மூலக்கூறு குளுக்கோஸும் இன்னொரு மூலக்கூறு ஃப்ரக்டோஸும் அப்படின்றதும் கிடைக்கிது. நமக்கு ஆப்ஷன் பாருங்கள் 2 குளுக்கோஸ் யூனிட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. ஒரு குளுக்கோஸு ஒரு கேலக்டோஸ்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் தவறு. ஒரு குளுக்கோஸ் அண்டு ஒரு ஃப்ரக்டோஸ் இது வந்து சரி. இது வந்து +2 இருக்கக்கூடிய பயோமாலிகுல்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இவ்வளோ நேரம் பார்த்த இந்த வினாக்கள் எல்லாமே நமக்கு பாட புத்தகத்தில் இருந்து தான் கேட்டிருக்காங்க, ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்கில் இருந்து. ஸோ மாணவர்கள் நீங்கள் போட்டித் தேர்வுக்கு தயாராகிறவங்க அனைவரும் என்ன பண்ணணுனாக்கா இந்த +2 பாட புத்தகத்தில் இதுவும் வந்து நமக்கு +2 உடைய டெக்ஸ்ட் புக். இந்த மால்டோஸ் அப்படின்றது ஹைட்ராலிசிஸ் அப்படின்றதும் தென் இந்த கொஷின்ஸ் வந்து நமக்கு +1 உடைய டெக்ஸ்ட் புக் ஆர்த்தோ பாரா டைரக்டார் அப்படின்றது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வந்து கொடுத்துருக்குறாங்க. தென் இந்த பகுதி வந்து நமக்கு ஹைட்ரோ கார்பன் அப்படின்ற பாடத்தில் கொடுத்துருக்குறாங்க. +1ல் ஹைட்ரோ கார்பன்கள் அப்படின்ற பாடப்பகுதி இது.
தென் இந்த பகுதி வந்து நமக்கு +1 இருக்கக்கூடிய புத்தகம் சல்ஃபோனிக் ஆசிட். அதே போல் இதுவும் +1 இருக்கக்கூடிய புத்தகம். தென் இந்த பகுதி வந்து +2 டெக்ஸ்ட் புக். இவரும் வந்து நமக்கு +2 உடைய டெக்ஸ்ட் புக். இது புக்கிலேருந்து நம்ம கிராப் பண்ணி தான் அங்கே வச்சுருக்கிறோம். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இப்போ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த யூனிட்டுக்கும் இது போன்ற வீடியோக்களும் விளக்கங்களும் வந்து பதிவேற்றம் செய்யப்படும். தொடர்ந்து நீங்கள் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.